ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆவடி சமையல். இன்னைக்கு கடலை மாவில் ஈஸியாக எப்படி ஸ்வீட் செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 கப் காய்ச்சிய பால், 3/4 கப் சர்க்கரை, 1/4 கப் நெய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கடாயை மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடாயிருச்சுங்க. அடுத்து நம்ம நெய் விட்டுறலாம். அடுத்து நம்ம கடலை மாவு சேர்த்துடலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கடலை மாவு நல்லா வறுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம பால் சேர்த்துடலாம். கட்டி இல்லாம நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். கைவிடாம நல்லா கிளறிக்கோங்க. பாத்திரத்துல ஒட்டாம இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணுங்க. அடுத்து நம்ம நெய் தடவின பிளேட்டுக்கு மாத்திரலாம். இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பை மேல தூவி விட்டுறலாம். நல்லா சூடு ஆற விட்டுருங்க. நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. அடுத்து நம்ம பீஸ் போட்டுடலாம். நம்மோட சாஃப்டான கடலை மாவு ஸ்வீட் ரெடி ஆயிருச்சுங்க. இது எப்படி இருக்கு நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆவடி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.